இன்றைக்கி நாம் பேஜ் நம்பர் 79 உள்ள லெசன் பார்க்கலாம். இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு பாண்டோடைய படம் கொடுத்துருக்காங்க. பாண்டுன்னா உங்களுக்கு தெரியும், சிறிய குளம், தண்ணீர் தேங்கியுள்ள சின்ன குளத்தை தான் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு லோட்டஸ் இருக்குது, அப்புறம் லில்லி, தமிழில் அல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. லோட்டஸுக்கு தமிழ் வந்து தாமரை. இது தவிர வேற என்ன பாண்டை சுற்றி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கு, அப்புறம் ராக்ஸ் இருக்கு. ராக்ஸ்னா பாறைகள். அடுத்ததா டர்டெயில், டர்டெயில்னா ஆமை. ஃப்ராக், ஃப்ராக்னா தவளை. கிரேன், கிரேன்னா கொக்கு அப்படின்னா நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பாருங்க கிராப், கிராப்னா என்னது, நண்டு. ஃபிஷ், மீன். இதெல்லாமே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு லைன் மட்டும் சொல்லியிருக்காங்க. It is dangerous to get into the pond to pluck the lotus and lily flowers. அதாவது லில்லி ஃப்ளவர், அதாவது நீங்கள் வந்து இந்த குளத்துக்கிட்ட தான் போனீங்கன்னா தாமரை பூவையும் லில்லி அதாவது அல்லி பூவையும் பறிக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து மிக ஆபத்தானது. பிளக்குன்னா பறிக்கிறதுக்கு, சரியா? அதை பறிக்கக்கூடாது. எப்படின்னா இந்த தாமரைக்கும் அல்லிக்கும் அடியில் உள்ள வேர் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், அது சுற்றி கிடக்கும் தண்ணிக்குள்ளே, அது நம்ம கண்ணில் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தாமரையை பறிக்கிற ஆசை இல்லை, அது கிட்ட போகும்போது அந்த வேர் பகுதி நம்மளை சுற்றிடும். அதனால் அது ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, தாமரை குளத்துக்கு போனீங்கன்னா எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, தாமரையை பறிக்கக்கூடாது, பறிக்க முயற்சி பண்ணக்கூடாது, அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாருங்க சுலைமான், அவன் என்ன பேசுகிறான். சுலைமான் செட், I would like to speak about the pond in my village. சுலைமான் என்ன சொல்கிறான், நான் எங்கள் கிராமம், வில்லேஜ்னா கிராமத்தில் உள்ள பாண்டை பற்றி நான் பேச போகிறேன், அதாவது குளத்தை பற்றி பேச போகிறேன். A pond is a place where water collects. பாண்டுன்னா என்னது, ஒரு சின்ன இடத்துல வாட்டர் வந்து சேர்ந்துருக்கும். It gets filled by rain. அந்த தண்ணி எதனால உருவாகிருக்கும்னா மழை நீரால் உருவாகியிருக்கும். Fishes, insect, snakes, frogs, crab and turtle live in a pond. அது நம்ம படத்துலையே பார்த்தோம் இல்லையா. நிறைய மீன்கள், பூச்சிகள், பாம்புகள், இது தவிர தவளைகள், நண்டுகள், ஆமைகள், இது எல்லாமே பாண்டில் இருக்கும். Flowers like water lily and lotus are also found in ponds. அதாவது இது தவிர பூக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீர் அல்லி, அப்புறம் தாமரை, இது எல்லாமே அந்த குளத்தில் இருக்கும். A lake is bigger than a pond. அதாவது ஏரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லேக். ஏரி வந்து பாண்டோட பெருசு, இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா ரிவர் அண்ட் சி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க ஒரு சி, அப்புறம் இங்கே ரிவர் போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இல்லையா. சிலர் கேட்பாங்க, அதாவது சீ வாட்டர் ஏன் சால்ட்டியாக இருக்குது, ரிவர் வாட்டர் வந்து அப்படியே சால்ட்டியாக இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான பதில் என்னென்னா, கடல் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டுள்ளது, சரியா? அது ரெண்டாவது போகிறதுக்கு வேறு வழியே இல்லை, அதே இடத்துல தான் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதில் உள்ள மினரல்ஸ் என்ன ஆகும், அது அப்படியே தான் இருக்கு. அதாவது இங்கே உள்ள தண்ணி வேணால் ஆவியாக போகும், அப்புறம் திரும்ப மழையாக போகும், ஆனால் அதில் உள்ள மினரல்ஸ் வந்து அப்படியே அதே இடத்துல கிடக்கிறதுனால தான் சீ வாட்டர் வந்து நமக்கு சால்ட்டியாக தான் உப்பாக இருக்குது. ரிவர் வாட்டர் அப்படி கிடையாது. எப்பெல்லாம் தண்ணி ஆற்றுல வருதோ அப்போல்லாம் அது என்ன ஆகும், ரொம்ப வேகமாக பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல இருந்தது. அப்போ என்ன ஆகும், அதில் உள்ள மினரல்ஸ் எல்லாமே அடித்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். அதனால தான் ஆற்று தண்ணியோடைய சுவை வந்து உப்பு இல்லாமையும் கடல் தண்ணீரோட சுவை உப்பாவும் நமக்கு இருக்கு, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க சுல்தானா செட், ஐ லிவ் நியர் எ ரிவர், ஐ லவ் டு வாட்ச் த ரிவர் ஃப்ளோயிங். அதாவது அவன் என்ன சொல்றான், நான் வந்து ரிவருக்கு பக்கத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐ லவ் டு வாட்ச் த ரிவர் ஃப்ளோயிங், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறு அந்த போகிற இது இருக்கு இல்லையா, ஃப்ளோ, அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் இட் ஸ்டார்ட் இட் ஜேர்னி ஆன் எ மவுண்டெயின்
follows a path and finally flows into the sea. அதாவது ஒரு ஆறு தன்னுடைய பயணத்தை எங்கிருந்து தொடங்குது? ஒரு மலையிலிருந்து தொடங்குது. மவுண்டெயின்னா மலை. அடுத்து இட் ஃபாலோஸ் எ பாத். அப்புறம் என்ன பண்ணுது? ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து, இந்த மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது என்ன பண்ணுது? போய்கிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனலி ஃப்ளோஸ் இன்டு த சி. கடைசியா அது சேர்ற இடம் எது? கடல் அப்படின்னு சுல்தானா சொல்றான். அடுத்ததான் என்ன சொல்றா பாருங்க. வி யூஸ் ரிவர் வாட்டர் இன் மெனி வேஸ். நாங்கள் ஆற்று தண்ணீரை நிறைய வழியில பயன்படுத்துகிறோம். பிகாஸ் ஆஃப் திஸ் இன் ஓல்டன் டேஸ் பீப்புள் லிவ்ட் நியர் ரிவர்ஸ். அதனால தான் பழைய காலங்களில் நிறைய மக்கள் ரிவர் பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்பவும் நாமளும் என்ன பண்ணுறோம்? ஆற்றுக்கிட்ட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் பாருங்க. மெனி கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ், கிராப்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் லிவ் இன் அண்ட் அரவுண்ட் த ரிவர். அதாவது மீன்கள், நண்டுகள் இதெல்லாமே ஆற்றுக்குள்ளே வாழுது. இது தவிர பேர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? அரவுண்ட் த ரிவர், ரிவரை சுற்றி காணப்படுது. சம்டைம்ஸ் போட் ரேசஸ் ஆர் ஆல்சோ ஹெல்ட் இன் த ரிவர். சில நேரங்களில், சம்டைம்ஸும் சில நேரங்களில் படகு போட்டி, போட் ரேஸ்ன்னு என்னது? படகு போட்டி, அது கூட ரிவரில் நடக்குது. ஹெல்டுனா நடக்கிறது. மை பிரதர்ஸ் லைக் டு பார்ட்டிசிபேட் இன் த போட் ரேசஸ். என்னுடைய சகோதரர்கள், மை பிரதர்ஸ் மீன் என்னுடைய சகோதரர்கள் கூட என்ன பண்ணுறாங்க? அந்த போட் ரேஸில் பார்ட்டிசிபேட்னா கலந்துக்கிறாங்க. இதில் வேர்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர், சி, பேத், போட் ரேஸ், சால்டிங், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஜேர்னி ஆஃப் எ ரிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரிவர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மவுண்டெயினில் தான் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாத்து இருக்கும் சொன்னேன். அது ஒரு பாத்துனா பாதை, அதுக்குன்னு ஒரு பாதையை அதை அமைச்சுக்கும். அடுத்ததான் அது எண்ட் ஆகிற இடம் என்னது? ஒரு கடல். இது தாங்க காமிச்சிருக்காங்க. அடுத்ததான் சி அப்படின்னா என்னன்னு சொல்லி கோபால் அப்படிங்கிற ஒரு பாய் பேச போகிறான். கோபால் செட், ஐ பிலாங் டு எ ஃபேமிலி ஆஃப் ஃபிஷர் ஃபோல்க். அவன் என்ன சொல்கிறான்? நான் ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்கிறான். வி லிவ் நியர் தி சி. நாங்கள் கடல் பக்கத்தில் வாழ்கிறோம். எ சி இஸ் எ லார்ஜ் வாட்டர் பாடி. அதாவது மிகப்பெரிய வாட்டர் பாடி அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னது? கடல் தான். நீர்ம வளம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். த சி வாட்டர் இஸ் சால்ட்டி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சி வாட்டர் எப்படி இருக்கும்? சால்ட்டாக இருக்கும், உப்பாக இருக்கும். வி கெட் சால்ட் ஃப்ரம் தி சி. அது உப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால நம்ம சால்ட்டை கூட, அதாவது உப்பை கூட கடல்ல இருந்து தான் பெறுகிறோம். அடுத்ததாக பாருங்க. பிளான்ட்ஸ், ஃபிஷஸ், டர்ட்டில்ஸ், ப்ரான்ஸ் அண்ட் கிராப்ஸ் லிவ் இன் த சி. அதாவது பிளான்ட்னா தாவரங்கள். நிறைய தாவரங்கள் கடலுக்குள்ள இருக்குது. டிஸ்கவரி சேனலில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இது தவிர ஃபிஷஸ், மீன்கள், ஆமைகள், இறால்கள் அண்டு நண்டுகள், இது எல்லாமே கடலுக்குள்ள வாழுது. லிவ்னா வாழ்கிறது. We go fishing in the sea using fishing boat called catamarans, கட்டுமரம் and fishing nets. அதாவது நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கடலில் மீன் பிடிக்க போகிறோம். ஃபிஷிங் தான், மீன் பிடிக்க போவோம். அதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஃபிஷிங் போட், மீன் பிடிக்கிற படகுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா கட்டமரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டமரான்னா கட்டுமரம் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த கட்டமரான்ஸ் இந்த வார்த்தை. இது தவிர நாங்கள் வேற என்ன யூஸ் பண்ணுவோம்? இது கட்டமரம் வழியாக போவோம். மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? மீன் வலைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, உங்களுக்கு சி காமிச்சிருப்பாங்க, இந்த வலை, அப்புறம் இதுக்கு பேர் தான் கட்டமரம். அடுத்து பாருங்க, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. வி கெட் பேர்ல் ஃப்ரம் ஆயிஸ்டர். நம்ம எல்லாருமே முத்து சிப்பியில இருந்தா முத்து பெறுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஆயிஸ்டர். இந்த ஆயிஸ்டர்ல இருந்தா நமக்கு என்ன கிடைக்குது? இந்த இருக்கு பாருங்க முத்து, இந்த முத்து ஆயிஸ்டர்ல இருந்தா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் புட் எ டிக் இந்த சூட்டபிள் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதை வாசித்துக்கோங்க. இதில் எது சரியாக இருக்குதோ அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்ன்னா எஸ்க்கு டிக் அடிங்க, நோன்னா நோவுக்கு நீங்கள் டிக் அடிக்கணும். சரியா? இப்போ பாருங்களேன், ரிவர் வாட்டர் இஸ் சால்ட்டி. எஸ் ஆர் நோ? நோ. ரிவர் வாட்டர் சால்ட்டியாக இருக்காது, சீ வாட்டர் தான் சால்ட்டியாக இருக்கும். அப்போது நோவில் டிக் அடிக்கணும். அடுத்து பாருங்கள், கட்டுமரம் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபிஷ்ஷிங். எஸ் இல்லையா? படகு, அதுதான் மீன் பிடிக்க நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா, எ ரிவர் ஸ்டார்ட் ஃப்ரம் எ சி. எ ரிவர் ஸ்டார்ட் ஃப்ரம் சீயா? கிடையாது. எ ரிவர் ஸ்டார்ட் ஃப்ரம் மவுண்டெயின். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நோ இருந்தால் டிக் அடிக்கணும். அடுத்ததாக பாருங்கள், ஃபிஷ் லிவ் ஒன்லி இன் எ ரிவர். அப்படியா? கிடையாது. ஆற்றுல மட்டும்தான் மீன் இருக்கா? கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா? பாண்டில் இருக்குது, சீல இருக்குது. அதனால் இங்கே நீங்கள் எழுத வேண்டியது நோ. நிறைய இடங்கள்ல இருக்குது. டர்ட்டில்ஸ் லிவ் இன் த சீ. டர்ட்டில் வந்து சீல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீல மட்டுமா இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. பாண்டு இருக்குது, அது தவிர ரிவரில் கூட இருக்கும். ஆனால் இங்கே ஒன்லின்னு கொடுத்துருந்தா நம்ம நோ கொடுத்துருப்போம். சரியா? ஆனால் டர்ட்டில் லிவ் இன் த சீ, கடலில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கடலில் வாழும். இந்த இடத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே வந்து ஃபிஷ் லிவ் ஒன்லி இன் எ ரிவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆற்றுல மட்டும்தான் வாழும் அப்படின்னு சொன்னதுனால நான் நோ போட்டிருக்கேன். ஆனால் அவங்க ஒன்லிங்கிற வார்த்தை போடாமல் இருந்தா ஃபிஷ் லிவ் இன் எ ரிவர் அப்படின்னா எஸ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பாருங்க, டர்ட்டில் லிவ்ஸ் ஒன்லி இன் த சீன்னு கொடுத்துருந்தா நான் நோ தான் கொடுத்துருப்பேன். பட் இங்கே அப்படி கொடுக்கல. டர்ட்டில் லிவ் இன் த சீ, டர்ட்டில் கடலில் வாழும் அப்படின்னு கொடுத்ததுனால நான் எஸ் கொடுத்துருக்கேன். டர்ட்டில் லிவ் ஒன்லி இன் த சீ அப்படின்னு கொடுத்துருந்தா, டர்ட்டில் வந்து கடலில் மட்டும்தான் வாழும் அப்படின்னு கொடுத்துருந்தா நான் நோ கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அடுத்ததாக பாருங்கள், ரிவர் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபார்மிங். ரிவர் வாட்டர் ஃபார்மிங்க்கு யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், ஏன்னா நல்ல தண்ணி இல்லையா, அதனால் அது ஃபார்மிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக டெசர்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டெசர்ட் என்னது? பாலைவனம். பாலைவனத்தில் என்ன இருக்கும்? இந்த மாதிரி காக்டஸ் இருக்கும். காக்டஸ்னா தமிழில் கற்றாழை. கேமல், கேமல்னா ஒட்டகம். அடுத்து இந்த மாதிரி சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். அதாவது மணல் வந்து குன்று குன்றாக இருக்கும். அதாவது சின்ன சின்ன மலைகள் மாதிரி மணலும் இருக்கும். அதாவது சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் காற்று வீசுறதுனால. அடுத்ததான் இது வந்து பாம் ட்ரீ. இதுல தான் நமக்கு டேட்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட், சாண்டி. சாண்டின்னா உங்களுக்கு தெரியும், மண்ணாக இருக்கிறது. குவயட், சாண்ட் டியூன், காக்டஸ். அடுத்ததா மிவாரா அண்ட் கமலா செட், we come from a desert area. இவங்க தான் அவங்க ரெண்டு பேரும். சரியா? உங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இவங்க ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க அப்படின்னு. ராஜஸ்தானில் தான் நமக்கு டெசர்ட் இருக்கு. மேவாராம் அண்ட் கமலா செட், we come from a desert area. நாங்கள் ரெண்டு பேரும் பாலைவனத்திலிருந்து வந்திருக்கோம். ஏன்னா வீன்னு சொல்லினா என்ன அர்த்தம்? இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அதான் வீ போட்டிருக்காங்க. பாலைவன ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். a desert is a hot and sandy place. இந்த டெசர்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எப்படிப்பட்டதுன்னா ஹாட்டாக இருக்கும், அதே நேரம் சாண்டியாக இருக்கும். சாண்டினா மணல் பாங்காக இருக்கும். அடுத்ததாக பாருங்க, there are hills of sand called sand dunes. அதாவது பாலைவனத்தில் சின்ன சின்ன ஹில் இருக்கும். ஆனால் அது எதனால உருவாக்கப்பட்டிருக்கும்? சாண்டுனால, மண்ணினால் ஆன மலைகள் இருக்கும். அந்த மலைக்கு பேர் என்ன சொல்றாங்க? சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The cactus plant grows in the desert since it needs very little water to live. பாலைவனத்துல காக்டஸ்ங்கிற பிளான்ட் வந்து வளருது. க்ரோஸ்னா வளருது. ஏன் அப்படின்னா அதுக்கு இட் நீட்ஸ், அதுக்கு குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே தேவைப்படுறதுனால அது என்ன பண்ணுது? அங்க வளருது. இட் நீட்ஸ்னா தேவைப்படுகிறது, வெரி லிட்டில் ரொம்ப குறைந்த அளவு தண்ணீர்.
டு லிவ், வாழ்வதற்கு. அடுத்ததா பாருங்க, camels are used for traveling in the desert. அதாவது ஒட்டகங்களை தான் பயன்படுத்துறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க? டெசர்ட்ல பயணம் செய்வதற்கு, பாலைவனத்துல பயணம் செய்வதற்கு ஒட்டகத்தை பயன்படுத்துறாங்க. The camel is called the ship of the desert. அதனால பாலைவன கப்பல், ஷிப் ஆஃப் தி டெசர்ட்டா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது யாரு? கேமல், ஒட்டகம். ஷிப் ஆஃப் த டெசர்ட்னா கேமல், அதை தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஒட்டகம். Since we have very little water, we use it carefully. அங்க ரொம்ப கம்மியான அளவு தண்ணி கிடைக்கிறதுனால நாங்க அதை கவனமா பயன்படுத்துவோம். All the students were happy to know about each other's homes and surroundings. இதை கேட்ட மற்ற எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சா? ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சான். அதாவது மற்றவங்களுடைய வீடுகளையும் அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சான். They became aware that they were a part of nature. அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. என்ன உணர்வு வந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே இந்த நேச்சருடைய ஒரு பகுதி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றுச்சா. They took a pledge to care for the environment and the natural life around them. உடனே அவங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி, பிளட்ஜினா உங்களுக்கு தெரியும், உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. என்ன உறுதிமொழினா, டு கேர் ஃபார் த என்வைரன்மெண்ட். நம்ம எப்போவுமே இந்த சுற்றுப்புறத்தை பாதுகாக்கணும். கேர்னா பாதுகாக்கணும். அண்ட் த நேச்சுரல் லைஃப் அரவுண்ட் தம், இது தவிர இயற்கை வாழ்க்கையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. ஷால் பி ஆல்சோ டேக் சச் எ பிளட்ஜ். நாமளும் இது மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துப்போமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க. அடுத்ததா டூ யூ நோ அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு, த கேமல் கேன் ட்ரிங்க் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அட் ஒன் கோ. அதாவது ஒரு கேமல் எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நிறைய தண்ணியை குடிக்குமா. இட் கேன் லிவ் வித்தவுட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் மெனி டேஸ். ஒரு டைம் தான் குடிக்கும், அதுக்கப்புறம் நிறைய நாள் அது உணவு இல்லாமையும் தண்ணி இல்லாமையும் என்ன பண்ணுமா, உயிர் வாழும். இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, கலர் த ஒன்ஸ் விச் பிலாங்ஸ் டு எ டெசர்ட். அதாவது டெசர்ட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் வண்ணமிடணுமா. இதில் காக்டஸ் வரும் இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இது எல்லாமே டெசர்ட்டில் இருக்கும். இது தவிர இந்த மண்ணை நீங்கள் என்ன பண்ணிடலாம், கலர் பண்ணிடலாம். ஏன்னா சாண்ட் டியூன்ஸ் இருக்கு இல்லையா, அது பாலைவனத்தில் இருக்கு. இங்கேயும் ஒரு காக்டஸ் இருக்கு. மரம் இருக்குமானா இருக்காது, தப்பு. ஸ்னேக் இருக்கும், சரியா. அடுத்ததான் இந்த மாடு இருக்குமானா இருக்காது, கிராப் இருக்காது, புல் இருக்காது. இதுக்கெல்லாம் நீங்கள் கலர் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஃப்ராக் இருக்காது, இதையும் கலர் பண்ணாதீங்க. பென்குயின் இருக்குமானா இருக்காது டெசர்ட்டில், ஸோ நீங்கள் கலர் பண்ணக்கூடாது. இது மாதிரி ரேட் கொடுத்துருக்காங்க, இதையும் கலர் பண்ணாதீங்க. கேமல் இருக்கும் இல்லையா, ஷிப் ஆஃப் தி டெசர்ட்டே யார், கேமல் தான். அதனால் இதை கலர் பண்ணுங்க. அப்போ நீங்கள் கலர் பண்ண வேண்டியது இந்த இருக்கு இல்லையா, இந்த காக்டஸ் 5 இது, அப்புறம் இந்த சாண்டு, இந்த கேமலு, இது தவிர ஸ்னேக், இது எல்லாத்தையும் நீங்கள் கலர் பண்ணால் போதும். மீதி உள்ளதை நாளைக்கு பார்க்கலாம்.